இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா 2 விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த திங்ஸ் இருக்கெல்லாம் உள்ள அரேஞ்ச் பண்ண கொஞ்சம் கடுப்பான வேலை தான். பட் ஸ்டில் இருந்தால் தான் பரவாயில்ல பண்ணலாம். செகண்ட் திங் வந்து என்னன்னா மைனிங் போயிட்டு தேவையான ரிசோர்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு வீடை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க என்சாண்டிங் டேபிளுக்கு திங்ஸ் எடுத்துகிட்டு என்சாண்டிங் டேபிள் பண்ணிட்டு அயன் ஆர்மர் என்சாண்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து டைமண்ட் ஆர்மர், ப்ராபபிளி இது நெதர் போர்ட்டலும். என்னடா பண்ண? வீட்டை விட்டு வெளில வந்தோடனே வெடிக்கிறான்டா. எங்க 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 எந்த பக்கம்? வீட்டுக்கு உணாவலி சாவிடா டேய், நீ செத்து போடா. எனக்கு இன்னொன்று இருக்குடா டேய், இன்னொன்று இருக்குடா அங்க பாருடா டேய். வந்துச்சு 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 வந்துச்சு. அவ்வளவுதான். நான் அரை ஆட்டில் இருக்கிறேன்டா டேய். ஐ திங்க் நம்ம அந்த பிரிட்ஜ் எவ்வளவு சீக்கிரம் பில்ட் பண்றோமோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போனோம் இல்லையா? அது எந்த ஊர்ல உங்களுக்கு கேவ் மாதிரி தெரியுது மைனஸ்? இல்ல அந்த இல்ல இது கேவ் தானே தோப்போது. இது கேவ். என்ன என்ன அந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா அப்படிதான் தெரியுது. இது கேவ் இல்லடா டேய். ஏய் இது கேவாடா டேய். இல்ல இல்ல இது கேவ் தான்டா டேய். அது ஒருத்தர் இருக்கான்டா டேய், நமக்குனே இருக்கான்டா கிரீப்பர். வாங்க கிரீப்பர், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வெடிங்க. நாயன் இதான் முக்கியம். இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் அப்புறமா வச்சுக்கலாம். செம்ம பெரிய கேவ்ல பாய். ஆமா பெரிய கேவ். 2 அயனுக்காக நம்ம எழுதுற வந்திருக்கு. ஆஹா என்னடா அடிடா அவனு. சரி அவ்வளவுதான் கைஸ், நம்ம வந்து மறுபடியும் முதல்ல இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. மறுபடியும் நம்ம வந்து ஒரு சின்ன வேலையா போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இந்த தடவை ஆனா வந்துருவேன். பெர்மனன்ட்டா போக மாட்டேன். என்ன ப்ளேம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வருவான். சரி கைஸ், நம்ம வந்து ஒரு -24ல இருக்கோம். இப்போ நான் வந்து என்னன்னா -38ல போயிட்டு மைன் பண்ணலாம், ஸ்ட்ரிப் மைன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ -38க்கு போகலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து இப்போ -38ல இருக்கோம். இப்போ எப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிப் மைன் பண்ணிட்டு அங்கே இங்கேன்னு லெஃப்ட் ரைட்டுன்னு திரும்பிட்டே பார்ப்போம் நம்ம. ஓகே அதுக்குள்ளே உடச்சாச்சு. எத்தனை அயன் கிடச்சிச்சு நம்ம போகலான்னு பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு ஆனால் நிறைய அயன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல் அயன் ஆர்மர். நமக்கு வந்து ஸ்ட்ரிப் மைனில் எதுவும் கிடைக்கல அவ்வளோவா. நம்ம கொஞ்சம் மைன் பண்ண ஆனால் எதுவும் கிடைக்கல. இந்த ஸ்டோன் பிக்காக்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கடுப்பாகவும் ஆயிடுச்சா, அதனால் இங்கே வந்துட்டேன். இங்கே நிறையா கிடைக்குது. பரவாயில்ல, நீ அங்கேயே இரு, நான் கேவுக்கே வந்துட்டேன். இங்கேயே நிறைய கிடைக்குது. ஆமா ஒரே ஆபத்தாக இருக்கிறது. சரி இது ஃபுல்லாவே இதாகட்டும், ஸ்மெல்ட் ஆகட்டும் இரு. சரி கைஸ், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். டைமண்ட் இருறாது. தோர்க்கு கைஸ், நம்மளோட முதல் டைமண்ட். அது வந்து இது கொஞ்சம் பெரிய கேவா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கேவ்ல ஒரே ஒரு டைமண்டா? கஷ்டம் வந்தா வருவான். டேய் இப்பட எனக்கு கண்டென்ட் வேணும். இது இங்க ஒன்று இருக்கு. இது கண்டென்ட்டா? நான் சாவதா? ஆமா தம்பி, அதான் நான் சொன்ன டைமண்ட். நான் இன்னொன்னு பார்த்தனே. அது ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. Oh, please don't do this. I'm begging you, just give me one more. One eternity later. Hey. நாளை. Hey. Oh, thanks, man. இங்க ஒரு டைமண்ட். 5 டைமண்ட். எனக்கு இங்க ஒரு டைமண்ட்ரா. எனக்கு ஒரே இடத்துல 5 டைமண்டா டேய். எட்டு 1 எனக்கும்டா. 2 3 4 5 6 மொத்தம் 7 டைமண்ட். கைஸ், நம்ம வேற ஒரு விஷயத்துக்கு வந்தோம். ஆனா வேற ஒன்று கிடைக்குது. என்னென்னமோ கிடைக்கலையே, தேவையானதுதான் கிடைக்குது. ஓகே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டைமண்ட். எங்கந்திரா வந்தான்? Oh shit, here we go again. சரி, அப்போ நான் இதுக்கப்புறம் ரெட் ஸ்டோனும் லேப்பிஸும் கலெக்ட் பண்ணலாம்னு நினைச்சா வந்துட்டான்.
நைஸ். சுத்து போடுறானுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரியே ரெட் ஸ்டோனும் லேப்பிஸும் மட்டும் இப்போ கலெக்ட் பண்ண போறேன் நான். 3 hours later. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இது பண்ண ஆரம்பிச்சா கரெக்டாக இருக்கும். 5 minutes later. இங்க இருக்கான். எதுக்கு கொஞ்சம் தள்ளி அவன் தானே. பில்டிங் இங்க வாடா, இங்க வாடா, இங்க கீழே குடிச்சிட்டான்டா. என்னடா நீ? I'm out of here. Much later. காய்ஸ், நான் ஒண்ணே ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம்னா, கொஞ்சம் ஒரு 4-5 எபிசோட் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். ஆமா, அது மட்டும் கொஞ்சம். ஏன் அதுக்கு நான் என்கிட்ட அதுக்கு ரீசன் இருக்கு. ஏன்னா வந்து நாங்க இந்த கேமுக்கு புதுசு, கேமுக்கு புதுசு இல்லை, ஜாவாக்கு புதுசு. அதுவும் இல்லாமல் சில விஷயம் இப்போ டூல்ஸ், ஆர்மரு, நெதரைட்டு, டைமண்டு, இப்போ அதெல்லாம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 4 எபிசோட் வரைக்கும் ஸ்லோவாக போகும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கு. என்ன பண்ணலான்னு நீங்களும் சொல்லுங்க. என்ன பாய் இவனுங்க அந்த பேனரு எத்தனை இன்னும் நமக்கு மொத்தம் 3 பில்லர் இருக்கு. ஓகே, எனக்கு இது ஃபுல்லா என்ன ஆக்கலாம் எனக்கு ஐடியா வந்துடுத்து. நான் ஒரு சைடு ஃபுல்லா ப்ரூவிங் ஏரியாவ மாட்டோம். இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து சூப்பர் ஸ்மெல்ட்டை கட்டணும். ஏன் வந்து நம்ம ஆர்மர்லாம் இன்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வரக்கூடாது? இன்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு? ஆஹா, சூப்பர்ரா. ஆஹா, ஒரே இடத்துல 11 டைமண்ட். இது வரைக்கும் இவ்வளோ சின்னதா நான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்மெல்டருக்கு மைன் கார்ட்டும் ஹாப்பரும் தான் மெயின் இல்லை. ஆமாண்டா. ஓகே, இப்போ இதை டெஸ்ட் பண்ணணும். ஆனா கைஸ், நீங்க நம்ப மாட்டீங்க, 4th எபிசோட் கழித்து பாருங்க எவ்வளோ பெரிய ஐடியாஸ், எவ்வளோ பெரிய பேஸ் ஐடியா வரப்போகுது. பேஸு? ஆமா, ஒரு கிங்டமே நாங்க. ஆனா அது கட்டுறதுக்குள்ள இந்த வீடியோவே நீங்க மறந்து போயிடுவீங்க. நான் மொத்தம் 10 வைக்கணும்னு நினைச்சேன். பார்த்துருப்பீங்க. ஆனா இருக்கலே இதான் இருக்கலே சின்ன. எனக்கு ஏதோ மண்டையில இருக்கிறத வச்சு நான் கட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இது டெம்பரரி தான். டெம்பரரி இப்போதைக்கு தேவைப்படுது. ஆமா, நாங்க வேற ஒரு பிளான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தா நம்ம இப்ப நேதருக்கு போக போறோம். அப்படியா? ஆமா, அதுக்கான திங்ஸ் இருக்கா? இருக்கு. 3 ஒப்சிடியன் மட்டும் குறையும். நம்ம வந்து சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இப்போ லைட்டா சிலது தெரிஞ்சிருவோம். என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து சொல்ல ரெடியா இருக்கீங்களா மிஸ்டர் ரே? ஒரு பிரச்சனை நடந்துச்சு. பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பழைய பேஸ் தொலைஞ்சிருச்சு. அது எப்படி தொலைஞ்சிருச்சுன்னா, டமாட்டோன்ற ஒரு ஒப்சிடியன் இருக்க போய் தொலைஞ்சிச்சு. ஓகே, இது எனக்கு வேலைக்கே ஆகல. ஏன் தொலைஞ்சிச்சுன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த மொக்க பையனால் தான் தொலைஞ்சிது. சொல்லுங்க மைனாக்ஸ், எதனால தொலைஞ்சிது சொல்லுங்க. நம்ம வந்து அப்சிடியன் எடுக்க போனோம், ஞாபகம் இருக்கா? எங்க போனோம்? காப்பர் ஆர்மரோட கேவுக்குள்ள போனோம். அங்க வந்து நம்ம வழக்கம் போல நம்ம பிரிஞ்சு போயிட்டு டைமண்ட்ஸை தேட ஆரம்பிச்சோம். டைமண்ட்ஸும் அப்சிடியனும் தேட ஆரம்பிச்சோம், ஞாபகம் இருக்கா? பிரிஞ்சு போனதுல நான் எங்கேயோ போயிட்டேன்.
அது ஒண்ணும் இல்ல. இவரு மேற்கே போனாரு, நான் கிழக்கே போனேன். கேவ்ல இருந்தே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தூரம் உள்ள டீப்பா போய் எங்கெங்கேயோ போயிட்டோம். நான் ஸ்ட்ரிப் மைன் பண்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டேன். டொக்கு நான் அடிச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப என்கிட்ட ஃபுட்டும் காலி ஆயிடுச்சு, டார்ச்சும் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட எங்க இருக்கீங்கன்னு இவன் என்ன சொல்லணும், ஒண்ணு நானே தொலைஞ்சு போயிட்டேன், இல்ல வெளில எங்கேயா இருக்கேன்னு சொல்ல. நான் மேலதான் ப்ரோ இருக்கேன். சரி மேலதான் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்படியே மேல டிக் பண்ணிட்டு மேல வந்து இவன் இருக்க இடத்துக்கு வந்தா, நீ வீட்டுக்கிட்ட இல்ல அப்படின்னு என்ன கேக்குறான். நான் வீட்டுக்கிட்ட இருக்கேன்னு நினைச்சேன். எனக்கு கோஆர்டினேட்ஸ் பார்த்தே வீட்டுக்கு வர தெரியாதுன்னு உனக்கு தெரியும். உனக்கு மட்டும்தான் தெரியும் கோஆர்டினேட்ஸை எப்படி பார்த்து யூஸ் பண்ணணும்னு. அப்படியா? எஸ் அஃப்கோர்ஸ். யார் சொன்னா? தெரியாது. கோஆர்டினேட்ஸ் பார்த்து எனக்கு வர தெரியாது. இப்போ வரைக்குமே எனக்கு வர தெரியாது. ஓகே. அதனால தான் இதை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கேன் இந்த தடவை. ஓகே. நம்ம நெதர் போர்ட்ல கட்டணும். ஆனா அதை கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபிளின்ட் அண்ட் ஸ்டீல் இல்ல. எங்க போனீங்க? அது பறந்து வருது. கச்சிச்சி. வாங்க வாங்க வாங்க, இன்னைக்கு நம்ம நெதருக்கு போறோம் நம்ம. ஓகே. கோல்டு வேணுமே. டேய் என்ன பத்த வைக்காத. ஓகே இந்தாங்க அப்சிடியனோட லொகேஷன் சூஸ் பண்ணுங்க. இரு பாய், கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்கா இருக்கணும். ஏன்னா போர்ட்டலா இருக்க பொண்ணா கட்ட சுத்தி டெக்கரேட் பண்ண டெக்கா. கோல்டு பூட். எனக்கு கேட்டா லெகின் செஞ்சுக்கிறது நல்லது. டார்ச் செஞ்சுக்கோ உனக்கு கொஞ்சம். என் டார்ச் என் கையில இருக்கு. அப்ப கூட அப்படியே கொஞ்சம் பாதி. அது இருக்குதே பாதி தான். அவ்வளவுதான். ஓகே பத்து. ஹோட்டல் கிட்ட இவ்வளவு கொழுந்து விட்டு. ஓ மை காட். தெரியல. இந்த இது தேவைப்படுமா மஷ்ரூம் உங்களுக்கு? ஓ மை காட். இந்த ஷேடரை போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் நெதருக்கு வரேன். ராதா இருக்கு, அங்க ஒரு பிக்லன் இருக்காப்ல. அப்படியே ஒரு குட்டி கோல்டு மைன் வச்சிடலாமா இங்க? மாமியார் வீட்ல வெயிட் பண்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். செட்டண்டா. Why? What happened? ஏய் பின்னாடி ஒரு வாட்டர் இருக்குன்னு சொல்ல மாட்டியா? ஏய் இத நான் பார்க்கவே இல்லையே. எங்கடா இருக்கு? போங்க. இரு இங்க பாரு என்ன எந்த நிலைமையில நான் நிக்கிறேன். போங்கலாம் போடா. ஏய் இங்க இதுடா சோல் சாண்ட். எத்தனை சோல் சாண்ட் தேவைப்படும்? சுமார் ஒரு 4 விதர் ஸ்பான் பண்ணுவோம். இது ஸ்கெல்டன் இருக்கா? இது ஹெட். ஹெட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. நம்ம எப்பறா? எப்பறா? ஐயா யோ எனக்கு தெரியாதுப்பா. நான் சேஃப். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடுல நான் கொஞ்சம் சேஃப் பண்ணி விட்டா வரது ஈஸியா இருக்கும். ஸ்பைன் பிச்சிக்கிட்டு வெளில ஓடணும்னு வச்சுக்கோங்க. அதான் நான் அதை பண்ணிட்டே வந்துடுறேன். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதுக்குள்ள நம்ம அதை தேடணுமே அவ்வளவு நேரமா. எப்படி உன் கண்டுபிட மாட்டுது? அதான் அப்படிதான் நல்லவன் கண்ண மாட்டான். ஐயோ இவன் அயன் கோலம். அயன் கோலம் இல்ல, ஷீல்ட்ல ஒருத்தன் இருக்கானே அவன் பில்லேஜர். அதோ இருக்கான்டா. ஏய் அயன் கோலம் என்ன வேலை பாக்குறீங்க? எனக்கு அந்த பேண்ட். ஏய் ஃபுட் எடுத்துக்கோடா வீட்டு. இருக்கட்டும் பாய், நம்ம கிட்ட இருக்கிறது காலி ஆயிடுச்சுன்னா மட்டும் வந்துக்கலாம். ஓகே வேற லூட் அடிக்கலாமா? லூட் அடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒரு வீட்ல தான் இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு எபிசோட்ல. எபிசோட் இல்ல தனியா விளையாடும்போது. தனியா விளையாடும்போது தான் இதுல ஒரு உலகமே உருவாக்கி வச்சு. ஆமா அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த 450 நாள் டவு ஃபார்ம் கட்ட போறோம். அதாவது அதுக்கான திங்ஸ் எடுக்க போறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து என்னன்னா நோட் பிளாக் 2, அப்சர்வர்ஸ் 5, கிளாஸ் பிளாக் வந்து 6, ட்ராப் டோர் 1, ஒரு வாட்டர் பக்கெட், 3 லாவா பக்கெட், 42 பில்டிங் பிளாக்ஸ், 3 ஸ்லாபு, 4 டிஸ்பென்சர், 2 பட்டனு, 2 செஸ்ட், 3 ஹாப்பர், 3 சைன், ஒரு ஃபென்ஸ்,
4 ஆ, லேடரு, 10 டெம்பரரி பிளாக்ஸ், அப்புறம் இது மாதிரி 64 வீட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து 4x5ல வைக்கணும். 1 2 3 4. 1 2 3 4 5. ஓகே, கரெக்டாக இருக்குது. அப்புறம் 3 டிஸ்பென்சர். இந்த மாதிரி வில்லேஜஸ்க்கு போட்டா இவங்களை இதுக்குள்ள போட்டா வில்லேஜஸ் குட்டி கிடைக்குமா? ஆனால் அவங்க செத்துருவானுங்க, பரவாயில்லையா? சாகக்கூடாது. செத்துருவானுங்க, அதான் இதோட விஷயமே. ஐ மீன் லாவா வைக்காம. அது எதுக்குடா அப்போ வைக்கணும்? ஓகே, 2 நோட் பிளாக் இந்த ஓரமா. அது மட்டும் இல்லாமல் கைஸ், இப்போ ஏன் நான் மெதுவாக கட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்ம் கட்டி எனக்கு பழக்கம் இல்லை. அதனால நான் டுட்டோரியல் பார்த்துட்டே தான் கட்டிட்டு இருக்கேன். அப்சர்வர் வந்து உள்ள இந்த பக்கம் பார்த்த மாதிரி. ஓகே, ஆனால் இந்த எண்டில் மட்டும் ஒரு பிளாக். இந்த இடத்துல அப்சர்வ் வைக்கக்கூடாது. வாய்ஸ் அதே மாதிரி நடுவில் கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. இன்னும் 25 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நீடு. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 100 ரீச். இந்த மாதிரி நம்ம வந்து ஹாப்பர்ஸும் செஸ்டையும் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு, எனக்கு தெரிஞ்சு நமக்கு கிளாஸ் பிளாக் பத்தாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ பிளாக்ஸ் வந்து இந்த கேப்லேயுமே இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து வளர்ந்ததுங்க மட்டும் லாவா மேலே பட்டு செத்துரும். இங்கே தான் இந்த டிஸ்பென்சர். அதில் ஒரு வாட்டர் பக்கெட் வேணும். ஆ ஆ ஆ ஆ ஆ அவ்வளோதாண்ணா. ஒரு குட்டி வரணுமே, 2 பேருக்கு ஃபீட் பண்ணுங்க. வந்துட்டான். அப்படி பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம இந்த ஓட்டையை சீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 ஓட்டையுமே மேலேயே நிறைய பேர் அவங்க ப்ரீட் ஆகும். பண்ணிக்கான ஃபார்ம் ரெடி. என் கண்ணுக்கு இப்போ நிறையாவே தெரியுது. ஸ்பான் பண்றது இருக்கான்னு கேட்டேன். இல்ல, ஸ்பான் பண்றது இல்ல. கீழே இருக்க அவன் டேஞ்சரஸ் ஸ்பானர். தெரியும், அதான் உள்ள ஃபர்ஸ்ட் எடுத்து அவனை கவர் பண்ணணும்னு. போர்ஷன் ஆஃப் ரீஜெனரேஷன் 22 செகண்ட்ஸா. புக்கு கிடைக்கும். அப்படியே பக்கத்துலாம் சிட்டி. என்னடா இது? என் கண்ணுக்கு ஒரு செஸ்ட்டும் மாட்டலையே. நல்லா தேடு. ஆஹா, இன்னொரு ஸ்பானர். அவ்வளவுதான்டா, சூப்பர் அடே. அது இருக்கு. என்னடா இந்த ஒரு செஸ்டக்கு கிட்ட ஏன்டா இத்தனை இது இருக்குது? ஷார்ப்னஸ் 1, ராயல்டி, ஃப்ளேம். அவ்வளோதான்டா. ஹெல்ப் குட்டியாடா. சத்தம் கேக்குது. எனக்கு எந்த எஃபெக்ட்டும் தெரியல. ஸ்கிரீன் என்ன வந்துட்டானா? நான் இங்க பாக்குற எல்லா ஸ்பானரையும். அவ்வளவுதான், நான் காலி. அவ்வளோதான், நான் காலி. அவ்வளோதான்டா. நான் இன்னும் யாரையும் பார்க்கலையே. நானும் இங்கே தானே இருக்கிறேன். நானும் தான் ஒருத்தன் ஸ்பான் பண்ணி விட்டேன் நினைக்கிறேன். எஃபெக்ட்லாம் வர வந்துச்சு. நான் பண்ண எஃபெக்ட் நான் 4 பேர் ஸ்பான் பண்ணேன்டா. சரி, நீ வீட்டுக்கு வா. அங்க என்னென்னலாம் கட்சில எடுத்துடா. டைமண்ட் ஏடா கட்சி. பக்கத்திலே ஒரு ஸ்பானர். அவ்வளோதான், நான் கோவிந்தா. A few moments later. இந்த ஸ்விஸ்ட் ஸ்னீக் 2, ஷார்ப்னஸ் 1, லாயல்ட்டி 1, ஃப்ளேமு, நேம் டேகு, ரீஜெனரேஷன். ஏன்டா செத்த இப்போ? அவ்வளோதான், சூப்பர் ஸ்மெல்டர் முடிஞ்ச போச்சு. அடுத்து கட்ட போகிறது மாப் ஃபார்ம். இந்த இடத்துல இருந்து 100 பிளாக் முதல்ல மேலே போகணும். A little longer than a few minutes later.
மேலே வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி இந்த ஹாப்பர், அப்புறம் இதை சுற்றி ஒரு பிளாக்கு இந்த ஹாப்பருக்கு மேலேயே வச்சுட்டு இதை வந்து 2 பிளாக் ஸ்டால் இருக்கு. இந்த வாலில் வந்து டோட்டலாக 3 பிளாக் ஸ்டால் வரும். அதையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 3 பிளாக் இன்க்ரீஸ் பண்ணிட்டோமா, அது இல்லாமல் ஒரு 13 லேயர் இப்போ மேலே போகணும். 13 லேயர்னா இது மாதிரி இன்னும் ஒன்று, இது ஒரு லேயர், அந்த மாதிரி மொத்தம் 16 லேயர் போகணும். இன்னும் 16 லேயர், அதாவது மொத்தம் 19 லேயர் கட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டாவது லேயர் கீழே நம்ம வந்து இந்த மாதிரி சைன் வந்து வைக்கணும். இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு 4 பிளாக் மேலே போகணும். இது மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நடுவில் 2 பிளாக் இருக்குல்ல எல்லாத்துலேயும், அதில் வந்து 2/7 போகணும். அதாவது 7 பிளாக் வெளியே போகணும். இதுலேருந்து 2 பிளாக் சை, இப்போ ஒரு 2 இதை சுற்றி அப்படியே ஒரு வால் மாதிரி 2 பிளாக் சையில் வந்து இப்போ நம்ம கட்டணும். எல்லா கார்னர்லேயும் வந்து வாட்டர் பக்கெட் வைக்கணும் 2 இது. இப்போ வந்து நம்ம வந்து எல்லா பக்கத்துலேயும் தண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுலேருந்து அப்படியே அது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கொயர் மாதிரி ஃபில் பண்ணணும். இது அது அது எல்லா சைடுமே ஃபில் பண்ணணும். பிளாக் இல்லை, கீழே போயிட்டு தான் மறுபடியும் மேலே வரணும். இப்போது நம்ம வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் மாப்ஸ் வந்து இதை தாண்டி கீழே விழணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ட்ராப் டோர்லாம் வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணணும். ஸ்பைடர் வந்து ஸ்பான் ஆகக்கூடாது. ஏன்னா அவன் வந்து இங்கே வந்து கீழே விழுவானா இங்கே மேலே வந்து ஒட்டிப்பான் அப்படியே இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி. அப்படி ஆகிறனால என்னென்னா இங்கே ஸ்பான் ஆகிற மற்ற மாப்ஸ் வந்து கீழே விழும்போது இவங்க இருக்கனால கீழே அந்த கீலிங் சேம்பர் கீழே வந்து போய் விழமாட்டோம். அப்படின்னால நம்ம வந்து ஸ்பைடர் ஸ்பான் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளாக் விட்டு ஒரு பிளாக் வந்து நம்ம ட்ராப் டோர் வைக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வைக்கணும் இப்போ எல்லாத்துலேயுமே. இப்போ வந்து நான் வந்து வேணும்னா நம்ம வந்து இதுக்கு மேலே அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ரூஃப் மாதிரி வச்சுட்டு போயிடலாம். ஆனால் நான் வந்து அப்படி பண்ணுறதா இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லேயரில் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அது வந்து இது எனக்கு போதுமான அளவுக்கு இருக்காது அதோட மாப் ட்ராப் வந்து. அதனால இதே மாதிரி நான் இன்னொரு லேயர் வந்து பிளாட்ஃபார்ம்ஸ் கட்டி அதுக்கு மேலே நான் வந்து ரூஃப் கட்டி அதோட முடிச்சுக்க போகிறேன் இப்போதைக்கு. மேபி கொஞ்ச நாள் கழித்து நான் அதை வந்து இன்னொரு 2 லேயர் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா கரெக்டாக அதே அளவில் இருக்கணும். கீழே இருக்கிற பிளாக் கூட அதே அளவில் இருக்கணும் பிளாட்ஃபார்ம். அதேமாதிரி அதுக்கப்புறம் அதே மாதிரி ட்ராப் டோர்லாம் வச்சுட்டு நம்ம மேலே வந்து ரூஃப் கட்டிட வேண்டியதுதான். மாப் ஃபார்மை வந்து கட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஏஎஃப்கே பண்ணணும் இப்போ. ஆனால் இப்போ இதில் என்னன்னா நம்ம வந்து உட்காந்துடக்கூடாது. க்ரீப்பர் இருக்கனால உட்காந்து தான் அவனால் நம்மளை வந்து பார்க்க முடியும். இப்படி பார்க்க முடிஞ்சதுனால என்ன அவன் வெடிப்பான். நமக்கு ஃபார்ம் ஒர்க் ஆகணும், அவ்வளோதான். இப்படி ஒரு இடத்த வச்சுட்டு ஒரே ஒரு இதை வச்சு அவ்வளோதான். அவனுங்க ஸ்பான் ஆகட்டும், நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணுவோம். Much later. இங்கே பாருங்க, 5 நிமிஷம் அங்கே நின்றுருப்பேன் நான். இங்கே பாருங்க இப்போ எல்லாரையும் சாவடிச்சு பார்ப்போம். எல்லாரையும் சாவடிச்சாச்சு. இது வந்து எப்படி 10 நிமிஷத்தோட லூட். இது 2 லேயருக்கு மொத்தமே 2 லேயர் தான் கட்டியிருக்கும். இதுல என்னன்னா இன்னொரு 2 லேயர் எக்ஸ்ட்ராவா கட்டலாம் தான் இருந்தேன் நான்.